அழைக்கும் தேவன். இந்த ஜூம் பண்ணி பார்த்தா பாருங்க, அல்ல உள்ள ஒருத்தர் இருக்காரு. வசனம் வாசிக்கலாம். மூணாம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்னை. எல்லாம் மறுபடியும் வாசிக்கலாமா? இருங்க மிஸ்டர் பிரதர், பக்கம் சவுண்டு வரல. எல்லாரும் வாசிக்கலாமா? இருங்க எல்லாரும் படிக்கணும். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்ற. இதை பிரசங்கம், சர்மன் டெக்ஸ்ட். இந்த ஒரு வசனம் தான் பிரசங்கம். இதில் தான் நம்ம ஒரு தலைப்பு பார்க்குறோம், 2 பாயிண்ட்டு பார்க்குறோம். இந்த சர்மன் டெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஒரே வசனத்தில், ஒரு சம்பவத்தில் இல்லை, இந்த ஒரு வசனத்தில் ஒரு டைட்டில், 2 பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். அதுதான் டைட்டில். என்னவா? அற்புத காட்சிக்கு அழைக்கும் தெய்வம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஏன்னா லைவ் போகுது, உங்கள் வாய்ஸில் அங்கே பதிவாகும். ராமன் சொல்லலாமா? என்ன சொல்லுங்கள்? அற்புத காட்சிக்கு அழைக்கும் தெய்வம். அதை இங்கே பார்க்குறோம். என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அற்புத காட்சி இல்லை, ஆனால் காட்சி அது அற்புத காட்சி. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு வரும்பொழுது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் உற்சாகம் சத்தமா என்ன பெற்றுக்கணுமா? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கமலா சிஸ்டருக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆப்ரேஷன் வேணாம் சிஸ்டர்னு சொன்னேன். லாஸ்ட்டில் ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சுது. இல்லை சிஸ்டர், உண்மை தானே? சார் கேளுங்க, நான் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, இங்கே உள்ள ஜவு கடை இதாக இருக்குது. ரெடி ஆகிட்டாங்க 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷனுக்கு. நான் போய் தடுத்துக்கிறேன் பாருங்க. ஏன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவன். சில பேர் வாஞ்சியாக்குறவங்களுக்கு சின்னதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அமௌண்ட் அதிகம், உடம்பு போயிடும். ஆண்டவர் வேறு வழி வச்சிருக்கிறாரு. நம்ம சபைக்கு வரும் பொழுது அற்புத காட்சியை பார்க்கணும். என்ன காட்சி பார்க்கணும்? பக்கத்தில் பஸ் சொல்லுங்கள், அற்புத காட்சியை பார்க்கணும். பாட்டு அப்படியே என்னப்பா பிரசனா? என்ன பாட்டு? என்ன உங்கள் சமூகம் என்ன பாட்டு பண்ணீங்களே? தேனிலும் தேவிட்டாத அமுதமே. முள்ளுமா வாசிக்கணும், பாடணும். முள்ளுமா சவுண்ட் கொடுக்கணும்ப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத தேனிலும் இனிமையே பெற்ற செல்வமே சொல்லுமா. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் சொல்லமா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகணுங்க. அப்படியே ஒரு மகிமைக்குள்ளே நம்ம போகணும், ஒரு வல்லமைக்குள்ளே போகணும். இன்றைக்கி ஒசு சர்ச்சில் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுடைய வயிறு நோவை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க சொல்லலை என்கிட்ட, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னாங்களா தான். உங்களுடைய வயிறு வலியை மாற்றுங்க ஆண்டவரே, இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க. பாஸ்டர் வயிறு நோவுது பாஸ்டர், அதுதான் வந்த ஜெபம் பண்ணுறதுக்குன்னு. அவங்க என்ன விசுவாசமாக வந்தாங்க, வயிறு நோவு. அப்போ அந்த வார்த்தை அவங்க காதில் விழும் பொழுது என்ன ஆகுது? வயிறு நோவு சுகமாகுது. இப்போ சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஒரு அற்புத காட்சியை பார்க்க வரணும். என்ன காட்சி பார்க்க வரணும்? அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு அல்ல. என்ன போடுறதுக்கு அல்ல? அட்டண்டன்ஸ். ஸ்கூல் கிடையாது இது தேவ பிரசனம். கை தட்டலாமே, ஆமே சொல்ல காட்டல. என்னம்மா சத்தம்மா நல்லா உற்சாகமாக இருக்கணும் சர்ச்சில். மோசே அந்த 1ஆம் வசனத்தில் ஓரேப் மலையில் ஆடுகளை மேய்ச்சின்னு வரா. அப்படி வாசிங்க.
மோசே மீதியான் தேசத்து ஆசனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். பயந்து போய் எகிப்தில் பார்வோன்ட்ட வாழ்ந்த மனுஷன், பார்வோனுடைய குமாரத்தியான். பார்வோனுடைய குமாரத்தினாக்கா வேற லெவலு. ஏன்னா எடுத்து வளர்த்தாங்க பாருங்க. பார்வோனுடைய குமாரத்திலிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கினவன். பார்வோன்கிட்ட இருக்கிறதுனா சாதாரணம் இல்லை. பயங்கரமான வசதி, பெரிய போஸ்டிங்கு. பார்வோன் இறந்துட்டாக்கா மெய் காவலர் இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் இருந்தாலும் அவ்வளோ பேர் கொண்டுருவாங்களாம். பார்வோன் இறந்துட்டாக்கா கொன்னுட்டு பார்வோனை அடக்கம் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் சுற்றி அடக்கம் பண்ணுவாங்களாம். கல்லறையில் தோண்டி, சின்ன கல்லறை மாதிரி இல்லை. அங்கே ஒருத்தனை அங்கே ஒருத்தனை அங்கே ஒருத்தனை அங்கே ஒருத்தனை அங்கே ஒருத்தனை அங்கே ஒருத்தனை அங்கே இங்கே ஒருத்தர் சுற்றிலும். நீங்கள் சாவில் கூட யாருக்கு வேலை பார்க்கணும்? பார்வோனுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சாவ மாட்டாங்க. இவன் செத்துட்டு பிறகு அவங்கள கொன்றுவாங்க. அந்த வேலைக்கு போகிறாங்க. இல்லை யாரும் போவாங்களா? பார்வன் செத்துட்டா நம்மளை கொன்றுவாங்க. கொண்டுட்டு பார்வன் பக்கத்தில் போச்சிடும். நீங்களும் அப்படியே நில்லுங்க, கல்லறையாக இருங்க, பணமாக இருங்க பார்வன் பக்கத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லு. எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பாருங்க. பார்வன் சாகும்பொழுது எல்லாருமே அடக்கம் பண்ணுவாங்க. பார்வனுக்கு எதிராக ஹிஸ்டரியில் இருக்குது. அப்போது மோசே இவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன். அந்த வீட்டில் இருக்கிற நான் குமாரத்தி, பார்வனுடைய குமாரத்தி எவ்வளோ வேல்வி தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டாருங்க. தேவ ஜனங்களை பார்க்க வந்தா. அப்படி கை தட்டலாமா? தேவ ஜனங்களை வேலைலாம் விட்டு ஊழியத்துக்கு வரணுங்க. தேவ ஜனங்களை பார்க்க வரணுங்க. ஆளில் சொல்லலாமா? அப்படியே ஆடு மேய்ச்சிங்கிற அப்படி தேவன் பார்க்குற அப்படி எகிப்துக்கு அனுப்பணும். மோசே போல் ஒருத்தர் இல்லை உலகத்தில். படித்ததில்லை எகிப்தில், வளர்ந்தது எகிப்தில். பார்வோன் பற்றி தெரியும், பார்வோனுடைய குடும்பம் பற்றி தெரியும், ரோடு தெரியும், எல்லாம் தெரியும், சட்டங்கள் தெரியும், திட்டங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு போனோடனே கொன்றுவாங்க. மோசைனா விட்டுருவாங்க. ஏன்னா மோசை யார்? அரண்மனை சொந்தக்காரன். உடனே கொல்ல மாட்டாங்க. மோசை கொண்டா மோசை காவலர்லாம் கொல்லணும் இல்லையா? அதெல்லாம் மோசை சீன் கொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. வாசிங்க 2வது வசனம். எல்லாம் அங்கே கர்த்தருடைய தூதானவர் மூர்ச்சை நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலிலிருந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முள்செடி அக்கினால் ஜுவாலிக்கு எரிந்தும் அது இந்த மலையில் செடி எரியுதுங்க. பார்க்குறான், செடி பச்சையாக இருக்குது, ஆனால் வெந்து போகாமல் இருக்குது. அதான் யோசிக்கிறான், இது அற்புத காட்சி. என்ன காட்சி இது? கை தட்டலாமா? வெந்து போகாமல் இருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினி இறங்குச்சுங்க. 2:2 வானம் உடைச்சிக்கிட்டு சத்தம் வந்து 1-2 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். சீக்கிரம் எல்லாம் கரெக்டாக பைபிள் எடுத்து படித்து நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறம் போல முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு அல்லாமலும் என்ன சிஸ்டர்? அக்கினி இறங்குச்சுங்க. பழைய ஏற்பாட்டில் மாம்சத்து மேலே அக்கினி இறங்குமா? ஆட்டு மாம்சத்து மேலே பலிக்கு. இந்த முள்செடியில் அக்கினி இறங்குச்சு பாருங்க. முள்செடி பச்சையாக இருக்குது. இந்த அக்கினி இறங்குச்சு பாருங்க. எல்லாரும் நிரம்பிட்டாங்க ஆவியில். அக்கினி இறங்கணும் நம்ம மேலாம். என்ன சொல்லுங்க? அபிஷேகம் இறங்கணுங்க.
எட்வின் உண்மையாகவே வேர்த்து ஊற்றி பாடுறா. அப்படி நிறைய பேர் ஸ்டைலாக நின்றுனுக்குறீங்க. வேர்த்து ஊற்றணுங்க. உள்ளத்தில் வைராக்கியம் வரணும். பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது நம்ம யாரை துதிக்கிறோம்? தேவாதி தேவனை, பரலோகத்தின் தேவனை. ஆமென். ஒரு சத்தம் சொல்லாமே. அல்லேலூயா. அப்படியே அக்கினி இறங்குச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவங்க நம்ம பாஷையை பேசுகிறாங்க, யார் இவங்க, புதுசாக பண்ணுறாங்களே. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கைத்தட்டி கத்திர மையப்படுது. 3000 பேர் அந்த அற்புத காட்சியை பார்த்து, என்ன பார்த்துங்க? அற்புத காட்சியை பார்க்குறாங்க. மேல் வீட்டு மேலே எல்லாம் கிழிந்து பார்க்குறாங்க. என்னடா இது, பண்டிகை நல்லா வந்துக்கிறோமே, ஏதோ ஒரு அக்கினி இறங்குது. அபிஷேகத்தின் அக்கினி இறங்கி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து பூட்டின்னு துதிச்சவங்க இன்னைக்கு மேல் வீட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி துதிக்கிறாங்க. ஏன் காரணம்? அற்புத காட்சி. கைதட்டி கத்தற ஹல்லேலூயா. பின்னாடிப்பா சத்தமாக சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப தூரமாக தெரிய மாட்டேங்குது. கையை தட்டுமாங்களேன், ராமே சொல்லலாமே. பின்னாடி இருக்கிறவங்களா உற்சாகமாக இருப்போம். ஆமாம். அதான் யோபு சொல்கிறா. அப்படி 37:14 37:14 வாசிக்கலாம். யோபு இது செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார். யோபே, தரித்து நில்லு. கஷ்டம் வந்துச்சுனாக்கா தரிக்கணுங்க. 40 நாள் ஜெபத்துக்கு வரணும். உடம்பு சரியில்லை, தூரமாக இருக்குது, வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் சர்ச்சு இருக்குதா? சர்ச்சு தான் நம்மளுக்கு ஜீவன். வேலை 100 வேலை கிடைக்கும். ஏசு ஒருவர் தான், 100 ஏசு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏசு யாருங்க? ஒருவர். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியான ஒருவர் தான். கம்பெனி 1000 இருக்கும், ஏசு ஒருவர் தான். அதனால் ஒதுக்கணுங்க, எல்லாம் விடணும், விட்டு ஓடி வரணும், வந்து உட்காரணும். எல்லாம் லிங்க் வந்துச்சா பார்க்கணும், வீடை ஜப வீடாக பண்ணிடணும். சும்மா இல்லை, தரித்து இருக்கணும். வாசிங்க வசனம். யோபு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை ஆச்சரியமான கிரியைகள், அற்புத காட்சியை பார்க்கறது உங்களை ஆண்டவர் அழைச்சிக்காரு. இந்த இடம் வாங்கின உடனே பில்டிங் கட்டணும். 20 பேர் தான் இருந்தாங்க. இந்த இவ்வளோதான் ஜனங்க நிறைஞ்சிருவாங்க. இந்த ப்ளூ இது பாருங்க, பில்லரோட சர்ச்சி முடிச்சு அமைச்சிருவோம். நாட்கள் போனது. இன்றைக்கி 250 பேர் மேலே வராங்க. பஸ் சர்வீஸுக்கு இடம் பத்தலைங்க. இன்றைக்கி காலையில் இடம் பத்தலை பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. சண்டே கிளாஸ் பசங்க போனாலும் கொஞ்சம் கேப் காலியாக இருக்குது. அப்போது முன்னாடியே பார்த்த பின்னாடி வீடு கட்டாங்க, அங்கே வீடு கட்டாங்க, இது கட்டிட்டாங்க. எப்படி சர்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? சர்ச்சை பெருசு பண்ணணும். இப்போது அது 10 அடி தான் இருக்குது. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா இதை உடச்சிட்டு கட்டுங்க, அது காசு நான் கொடுத்துறேன்ட்டார். நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு தரிசனம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறது, அவர் காசு தரேன்றாரு. நம்ம காசு முக்கியம் கிடையாது, நம்ம சர்ச்சை பெருசாகணும். அவர் இந்த செவரு எடுத்துகிட்டு அங்கே போட்டுருங்க. ஐயா அது என்ன காசு சொல்லுங்கள், நான் கொடுத்துறேன்ட்டேன். சாம்சன் கேளுங்க, காசு வருதுடாப்பா, செவரை தூக்குடா, இங்கே கட்டலாம். அவர் சொன்னாருங்க பாருங்க, ஐயா அப்படி பண்ணிட்டு சொன்னார், இந்த செவரு மாதிரி எடுத்துங்க ஐயா, அந்த ஒரு செவரு அங்கே கட்டிடுங்க, அதுக்கு என்ன கூட நான் கூட்டன்னு சொல்கிறேன். பரவாயில்லடாப்பா, ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு நான் ஒத்துக்கல. இடத்த தேடணும். பரவாயில்ல, இவங்களே கேட்டால் பயங்கர ரேட் சொல்கிறாங்க, அவங்க விற்க மாட்டான்றாங்க. ஆண்டவர் இது கட்டினா அற்புதம் 10 சென்ட் இடம் கொடுத்துருக்காரு. சர்ச்சை வேலை நடக்குது பார்த்தீங்களா? அற்புத காட்சிங்க. ஜெபம் பண்ண அற்புதம். இதுக்குன்னா இன்னும் கிட்டாது. ஒசூல டப்புக்குன்னு வந்துடலாம் உள்ள. இப்போ சீக்கிரம் போய் சிஸ்டம் போய் சொல்லிக்கிறாங்க, என்னம்மா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தாங்க சர்ச்சின்றான். இன்னும் கோடன் மாதிரி வேணுமா உங்களுக்கு? என்னம்மா இவருக்கு ஐயாக்கு? அப்போ நான் சொன்னேன் 3 வருஷம் இருப்பா, அங்கே போகலாம், 3 வருஷம் அங்கே பண்ணுவோம், அதுக்கப்புறம் பெரிய கோடன் மாதிரி கட்டிடுவோம். முடியாதா? அற்புத காட்சி நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து அங்கே போகிறது அற்புத காட்சிங்க. அற்புத காட்சியை பார்க்கணும். வெள்ளிக்கிழமை சாவில் இருந்தேன், எதுவும் தெரியும். உட்காந்துங்கிற ஃபோன் வந்து இருந்துச்சு, எடுக்க முடியல. சரி வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணேன், என்னம்மா பாஸ்டர் ரொம்ப நாளாக தசமாங்க போடவே இல்லை, தசமாங்க போடுறேன் பாஸ்டர், இவ்வளோ அமௌண்ட்டு போடுறேன்,
ஒரு 20,000 ரூபாய் போடணும் ஃபஸ்ட்டு, ஒரு 5,000 ரூபாய் ஒருத்தருக்கு ஊழியத்துக்கு கேட்டுக்கிறான், கொடுத்துருமா உங்களுக்கு 15,000 போட்டுறோம் ஃபஸ்ட்டு. சரிம்மான்ட்டு ஃபோன் அடிச்சுங்கிறாங்க, 15,000 என் செல்லுக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு போட்டுமா, இந்த இப்போ பர்மிஷன் கேட்குற 5,000 ரூபா அந்த ஊழியக்காரர் கேட்டார், கொடுக்கணும் அவருக்கு, கொடுத்துட்டோமா வேணாவா, ஃபோன் வந்துனே இருக்குது, காசுக்கு செல்லை வச்சுக்கிட்டு சரிம்மா அவங்களுக்கு போட்டுருமான்னு சொன்னால் டக்கு நம்மளுக்கு பார்த்தா 15,000 ரூபா அக்கௌண்ட்டில். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இது என்ன காட்சி சொல்லுங்க, என்ன காட்சி இது? சாதாரண சும்மா இல்லைங்க, ஆண்டவர் பெரியவருங்க. பாசமாக சொன்னேன், ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுமா, ஜெபம் பண்ணிவிடுமான்னு. நம்ம என்ன காசு வந்தாலும் பாசமாக சொல்லிவிடுவோம், இவங்களுக்கு காசு போட்டுக்கிறாங்க, இவங்களுக்கு காசு கொடுத்துக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு அந்த திருட்டு தானமே கிடையாது. பாசமாக சரின்னு சொல்லி விட்டுருவாங்க, எடு கொடு என்ன அப்படிலாம் இல்லை. மனைவி பாருங்க சொன்னால் கேட்டுக்கணும், சண்டை போடக்கூடாது வீட்டில். அவங்கள சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ராமன் சொல்லுங்கள், என்ன உண்மைன்னுக்கிறீங்க, எங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்றீங்களா? அதான் பிரசங்கமே, சொல்கிறது தான் பிரசங்கமே. என்ன சிஸ்டர் சும்மா சொல்லுங்கம்மா, ஏம்மா என்ன நீதாம்மா சொல்லுமா, கை தூக்குமா, எழுபலி ஒளியானம்மா தூக்குமா, ஆமாம் சொல்லுமா, ஆமே சொல்லணும். அவள் தெரியணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமே அற்புத சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அற்புத காட்சி. சும்மா இல்லைங்க, இந்த பிரசங்கம் பண்ணனா சும்மா பிரசங்கம் பண்ணல. மோசே பார்க்குற அப்படி 3 வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசித்து ரொம்ப பயங்கரமாக பாருங்க. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதுக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். அற்புத காட்சியை பார்க்கணுனாக்கா கிட்ட போனோம். எங்கே போனோம்? கிட்ட போய் பார்ப்பேன். வாசிங்க எது இங்கே பாருங்க மேலே என்னது பாயிண்ட்டு, கிட்ட போய். தூரமாக நிற்கக்கூடாது. நிறைய பேர் சர்ச்சை பண்ணிட்டு தூரமாக நிற்பாங்க. எப்படின்னு ஒரு ஃபேமிலி கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கு சர்ச்சையில் உட்கார்றாரு, இல்லை எங்கள் வீட்டுக்கார் தூரமாக வெளியே உட்காந்து நிற்பார், முடிஞ்சவொடனே எங்களை கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதமாக அந்த ஃபேமிலி வரல. கேட்டால் அந்த சர்ச்சைக்கார விட மாட்டேங்கிறாங்களாம். எப்படி நாங்கள் போகலாம் நீ அப்படின்னு. அவர் அங்கே உள்ளே போகிறது இல்லையா? என்னப்பா இவர் சொல்லி இங்கே 2 வாரம் போகலான்னுங்கிற வரம் வரல பாருங்கள் மினிஸ்ட்ரிக்கு. என்னம்மா போய் பார்க்கலாம், இவர் ஆத்மா தான் அது, ஆண்டு உணர்த்துறாரு எனக்கு. நான் சொல்லினேங்கிறேன் போய் பார்க்கலாம். அவங்க அந்த சபைக்கார் வந்து விக்கிர ஆராதனை அந்த சபை இல்லைப்பா, அவங்க வந்து கூப்பிட்டுக்கிறாங்களாம், ஏன் போனேன் அங்கே போனேன் அப்படின்னு. அவர் உள்ளே போகிறது இல்லையா? நம்ம சாட்சி சொல்லுது, பாஸ்டர் உள்ளே வரதில்லை, இங்கே வந்து தான் உள்ளே உட்காராரு, ஜெபிக்கிறாரு, முட்டி போகிறாரு, ஒரு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த அம்மா சொல்லுது. ஆனால் பின்மாற்றம். இப்போ என்னாச்சுங்க, இப்போ 1 மாதமா நேற்று ஃபோன் அடிக்கிறான் எடுக்கல பாருங்கள், பாஸ்டர் 2 முறை அடிக்கிறாங்க எடுக்கல. நல்லா கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் வீக்கு, வாங்க பாஸ்டர். ஏன்னா உள்ளே வந்து பார்க்குறது ஆண்டவர் மாற்றிக்கார் இல்லையா? கிட்ட வர்றதுக்கு எங்கேயோ நின்று தூரமாக இப்போ உள்ளே போங்க, வெளியே அப்படியே சுற்றி இருக்கிறது. அப்புறமா என்ன பண்ணுறது, ஒரு சிகரெட் அடிக்கிறது, இல்லைன்னா தண்ணி அடிக்கிறது, பொதுவாக சொல்கிறேன், அதில் செல்ஃபோன் ஒன்றது வந்து மனுஷன் வாங்க எடுத்து அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிட்ட வர ஆசீர்வாதங்கிறது கை தட்டலாம், கிட்ட வர ஆசீர்வாதம். மோசம் சொல்கிறேன் அப்படி, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், கிட்ட எல்லோரும் கிட்ட வரணும். அத்தவங்களெல்லாம் கிட்ட வர வைக்கிறது பைபிள் படிக்கிறதுக்கு. ஏம்மா சிஸ்டர் உங்களுக்கு கூப்பிட்டே இருந்தேன், உங்களை தான் வெளிலன்மா 3 முறை சொன்ன வாசுவேன், கிட்ட அதை இங்கே வரணும், இங்கே பைபிள் படிக்க ஜெபிக்க வரணும். அப்படியே இங்கே வந்துட்டாக்கா அப்படியே ஊழியத்துக்கு வரணும். சும்மா ஆண்டவர் வர வைக்கல, கிட்ட உங்களை நீங்கள் ஸ்பெஷலானவர்கள். கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே? கிட்ட போய் பார்ப்பேன். என்ன சொல்ல பார்க்கலாம் பாருங்கள், அந்த இமேஜ் பாருங்கள், சூப்பராக கிடச்சிது பாருங்கள். கிட்ட போய் பார்ப்பேன். கிட்ட பார்த்தா யார் தெரியுறாரு? தெரியுங்க, யார் தெரியுறாங்க? யார் தெரியுங்க? கர்த்தர் இருக்கிறாருங்க அங்கே. கை தட்டலாமா? தூரமாக இருந்தாக்கா அற்புத காட்சி தான் தருது. தூரமாக இருந்தால் ஒரு செடி தான் தருது. கிட்ட போனால் யார் நிற்கிறாரு? கர்த்தர் நிற்கிறார். கை தட்டலாம் மறுபடியுமா? தேவன் நிற்கிறார். 4 வசனம் வாசிக்கலாமா? அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை போதுங்க பார்த்தீங்களா? அவன் செடி தான் பார்க்க போகிறான், நெருப்பு தான் பார்க்க போகிறான். ஆனால் நெருப்புக்குள்ளே இருக்கிறது யாரு? கைத்தட்டலாம் மறுபடியும் வருது சார். கத்து உற்சாகமா பின்னாடி எல்லாரும் உற்சாகமா. ஆமென். உங்களுக்கு அந்த வாஞ்ச வரணுங்க, ஜெபத்துக்கு போகணும்.
மகிமையை பார்க்கணும், அற்புதம் பார்க்கணும். கேஸ் வரல, கப்பல் வரல, என்ன சோறு கிடைக்குமா? லாக்டவுன் தான். மறுபடியும் என்னது, ஏதோ கேஸ் கப்பலை விட்டா அப்படி. நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா கப்பல் தான் அடிப்போம். என்ன சொல்கிறது, மற்ற கப்பல்லாம் விட்டுரும் சொல்கிறதுனால என்னது சிஎன்ஜி வந்துனுக்குது. 2 கப்பல் வந்துனுக்கு தான். நேற்று வந்து டெல்லி என்ன குஜராத் துறைமுகமா மும்பை வந்திருக்குது. வரல என்ன ஆகும்? இப்போதான் இருக்குது, அரை சிலிண்டர் ஓடிங்குது இப்போ. இது என்னது, இது என்னது பாது பட் என்னது இது ஸ்டவ்வு இண்டக்ஷன் எல்லாம் காலியா? எல்லா கடையிலுமே, எல்லா கடையிலும் இண்டக்ஷன் என்னதுங்க காலி. பாருங்க, இந்த உலகம் எவ்வளோ உபத்தத்தில் போகுது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரில் செய்யட்டும். பாஸ்டம்மா சொல்கிறாங்க, சிலிண்டர் புக் பண்ணுங்கன்றாங்க. சிலிண்டர் புக் பண்ணிட்டேன். அம்மா சிலிண்டர் புக் பண்ணிட்டோம். நேற்று பண்ணோம், இன்றைக்கி வந்துருச்சு. வந்து சொல்கிறாங்க 2 சிலிண்டர் வந்துச்சுங்கண்ணே. எனக்கு உள்ள யாராவது 2 சிலிண்டர் ஒரே டைம் வாங்குவாங்களா 2000 ரூபாய் கொடுத்து? எனக்கு அப்படி பிடிக்காது பாருங்க. என்னன்னு தெரில, காசு இருந்து சேர்த்து கொடுத்துட்டேன். எப்பவுமே நான் திட்டுவேன், 2 ஒரு டைம் பண்ணாதீங்க, ஒன்று பண்ணுங்கன்றது. இவங்க 2 பண்ணால் 2 எடுத்து பாருங்க. எடுத்து பண்ணிட்ட உடனே சரி சொன்னாங்க, வந்து 2 சிலிண்டர் வந்துச்சுங்க, வாங்கி வச்சலான்னா. சரிம்மா எடுத்து கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்தேன். அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க, சிலிண்டர் 100 ரூபாய் ஏறிச்சாமா அப்படின்னாங்க. சிலிண்டரு அடுத்த வாரம் சொல்கிறாங்க சிலிண்டர் இல்லைன்றாங்க. இப்போ பாசமாக ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டில் நடந்துச்சு, இப்போ அற்புதம் நடந்துச்சு. இப்போ பாசமாக இன்னொன்று சொல்ல போகிறேன், ஒரு சிலிண்டர் ஆகினா குடும்பான்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவடைய பிள்ளைகளே, அப்போ நினச்சி பார்த்தேன், அலைச்சல் இல்லாமல் அந்த ஒரே நாள் தாங்க டிஃப்ரெண்ட்டு. அதுக்குள்ள நல்லா க்ளோஸ் பண்ணிட்டான். ஆன்லைன் புக்கிங்க க்ளோஸ் பண்ணி எப்படி தெரிய போனாலும் 2 சிலிண்டர் போட்டுக்கிறான். சார் 2 சிலிண்டர் வாங்கி, சார் 2 சிலிண்டர் வாங்கிக்கிறான். அவனுக்கு தெரியாமல் போடான்னு தெரியல. தேவன் அற்புதங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜூனியா இப்போ பஸ் ஏறிச்சிங்க. பஸ் ஏறிக்க நினைக்கிறேன். ஏன் கேட்டேன், நேற்று ஃபோன் பண்ணிச்சு, அப்பா சாப்பாடில் ஹாஸ்டலில் என்ன இல்லை 15 நாள் லீவ் விட்டாங்க, நான் கிளம்பி பஸ் புக் பண்ணிப்பான்னு சொல்லிச்சு. சரிம்மா இன்றைக்கி காலைல 11 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டேன். 11 மணிக்கு ஏறிச்சான்னு தெரில. நான் இப்போ சர்ச்சில் தான் ஃபோன் பண்ணல. ஏன்னா எல்லாம் காலேஜ் விட்டாங்க, லீவ் விட்டாங்கப்பா. சோறு இல்லை, இடம் இல்லை, சோறு இல்லை. ஜூனியாப்பா வந்துக்குதாங்க, 15 நாள் லீவ் விட்டாங்கண்ணா. பாருங்கள் எவ்வளோ கொடுமை பாருங்க. ஆண்டவர் நம்ம வீட்டில் சாப்பாடு வச்சுருக்காரு. நான் சொன்னேன், சாப்பாடு இருக்குது வாமா வீட்டில். ஆசை சாப்பாடு இல்லை, என்ன இல்லை 300 பேர் 400 பேர் சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லையாம்ப்பா. எப்போவுமே காலேஜ், அந்த காலேஜ் லீவ் விட மாட்டாங்க பாருங்கள். ஆனால் காலேஜ் லீவ் விட்டாங்க. சரி 5 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வந்துடுறதுக்கு போய் பிக்கப் பண்ண வரணும். தேவனை பிள்ளை கிட்ட போகணும். இல்லை சொல்லுங்கள், காது கேட்கவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன குறைஞ்சா போடுங்க, வாய்க்கு என்ன காசை தரணும் சொல்லுங்க. என்ன பண்ணோம், கொஞ்சம் கிட்ட போகணும். தூரமாக என்னக்கா அற்புதம் நடக்காதுங்க. 5 வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் கிட்ட சேராத. ஏன்? பரிசுத்தம் இல்லை. கிட்ட வா, ஆனா எப்ப வரணும்? நான் சொல்றதை செஞ்சுட்டு உள்ளவான்றாரு. என்ன சொல்ல வாசிங்க சிஸ்டர். சேராயாக நீ கிட்ட வா, அதுக்கு முன்னாடி நான் பரிசுத்தமா நிற்கிறேன், உன் பாதரட்சியை கழட்டிட்டு வா. பரிசுத்த நான் வந்திருக்கிறதுனால பரிசுத்தமாகுது. ஏன்னா மிருகங்கள் செத்து போன மிருகத்துடைய தோல் தான் பண்ணுவாங்க. சில மிருகங்கள், ஆடு தான் ஆண்டுக்கு பலியாக இருப்பார். சில மிருகங்கள் இல்லை, சில மிருகங்கள் தோள்கள் பலிக்கு செட் ஆகாது பாருங்க. அதெல்லாம் இந்த மாதிரி செட் ஆகும் பாருங்க. எல்லாம் அருவருப்பு. செருப்புகள்லாம் இப்போல்லாம் செருப்பு போட்டே பிரசவம் பண்ணுறாங்க, ஷூ போட்டே பிரசவம் பண்ணுறாங்க. ஃபாரினில் வந்து அவங்களோட கல்ச்சர் வந்து வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ஷூ யூஸ் பண்ணுவாங்க, கிச்சனுக்கு ஒரு செருப்பு யூஸ் பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு செருப்பு யூஸ் பண்ணுவாங்க, வெளியே போனால் ஆஃபீஸ்க்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. 4-5 வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒருத்தர் ஒன்றே வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும். அதனால் நம்ம நாட்டில் வந்து செருப்புன்றது பலிபீடத்திற்கு தடைப்பட்டிருக்குது. இது மாதிரி அவங்க நாட்டில் ரொம்ப ஐஸில் குளிர் காலை வச்சா பயங்கர ஐஸை செத்துருவாங்க.
எல்லாம் அவங்க ஷூ யூஸ் பண்ணுவாங்க. நாடெல்லாம் ரொம்ப க்ளீனாக எச்சத்து போக மாட்டாங்க, குப்பை போட மாட்டாங்க. வீட்டில் கூட டஸ்ட்பின் இருக்கும், அங்கங்கே க்ளீனாக வச்சுருப்பாங்க. எல்லா வீடும் சுத்தமாக இருக்கும், ஸ்ட்ரீட் இருக்காது, எல்லா ஸ்ட்ரீட்லையும் க்ளீனாக இருக்கும். நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. எல்லா தெருவுலையும் நாய்ங்க, பூனைங்க, பேய்ங்க, எல்லாமே நம்ம தெருவில் இருக்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். வீடுலாம் நாயெல்லாம் வீட்டுக்கு வெளியே விளக்கணும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நாய் விளக்குறாங்க பாருங்கள். ஐயோ, அந்த ஸ்மெல் தாங்க முடியல. அவங்களுக்கு பிடிச்சி போச்சு பாருங்கள். நம்மளுக்கு அது குடிக்கூடமில்ல, டீ முடிய மாட்டேங்குது. ஐயோ, லைவில் போகுது எதுக்கு சும்மா. அல்லேலூயா. உண்மையாகவே எனக்கு அந்த நாய் முடி, பூனை முடி பறந்தாவே எனக்கு அலர்ஜி. நிறைய வீட்டில் பறக்க மாதிரி உட்காந்தா சோபாவில் ஒட்டிருங்க பாருங்கள். அது சோபாவில் படுத்துனுங்க பாருங்கள். அந்த முடியெல்லாம் சோபாலாக இருக்கும். அந்த சோபாவில் இருக்கிறது ஸ்நாக்ஸில் வராதா? சொல்லுங்கள் பிரதர். டீயில் வராதா? ஏன் சொல்கிறேன்னாக்கா, வளர்க்கணும், வெளியே ஒரு இடத்த வைக்கணும். நம்ம அதான் கல்ச்சர் ப்ராப்ளம். நம்ம இந்தியனில் வந்து கல்ச்சர் ப்ராப்ளம். நாய் தேவை. அது எப்படி பராமரிக்கின்ற ஒரு முறை நமக்கு இல்லை. பெட்லேயே படுத்து வச்சுருப்பாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் சாப்பிட்டு நாய் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நாய் இவங்க பக்கத்து போது சாப்பிட்டுப்பாங்க. நாய்க்குன்னு ஒரு தனியாக இடம் வச்சு அதுக்குன்னு ஒரு பிள்ளை மாதிரி பார்த்தா கூட அதுக்கு தனியாக பார்க்கணும். அதோடய பேக்டீரியாங்க வேறு, அதோட செல்ஃப் இல்லை. நம்ம குளிக்கிறோம், நம்ம துப்பக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. ஒரு நாள் பூட்டி வச்சுட்டாக்கா அது யூரின் வெளியே போய் பண்ணுமா? என்ன பண்ணா? வீடு அதே ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே பிடிச்சா அது எங்கே போன போய் பண்ணோம்? ரெஸ்ட் ரூமில். சொல்லுறது புரியுதுங்களா? அதான் சொல்கிறது. அது எப்படி மெயின்டைன் பண்ண தெரியாது பாருங்கள். அதாவது அந்த மாதிரி தான் இந்த வந்து நிறைய பாஸ்டர்ஸுங்க வெளியே போட்டுன்னு வர செருப்பை அப்படியே ஷூவில் போட்டு அப்படியே பிரசம் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ்? இஸ் நோ ப்ராப்ளம். ஆண்டவர் உள்ள தான் பார்க்குறாரு. எங்கே போகிறாரா ஆண்டவர்? தெருவில் எல்லாத்தையும் மெரிச்சின்னு வந்து புல்பிட்டில் ஏறினா எப்படி இருக்கும்? நம்ம இந்தியன்ஸுடைய கல்ச்சர் வேறு. இப்போ கார் விட்டு இறங்கினாவே எவ்வளோ டெஸ்ட்டுக்கும் தெரியுங்களா? காரில் தான் வந்து பாஸ்டர்ஸ்லாம் வந்து இறங்குவாங்க பாருங்கள், பந்தாவா. அப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இது இருக்கும். இல்லை என்ன பண்ண, ஒரு மாதிரி ஒரு ஷூ எடுத்து வந்து இது புல்பிட்டு ஷூவு, இந்த ஷூ வெளியே போய் அப்படி போட்டால் அப்படி பரவாயில்ல. தேவன பிள்ளைகளை ஆண்டு சொல்கிறாரு, உன் பாதரட்சிகளை கலட்டு. அது தாழ்மை குறிக்குது, அது வந்து விட்டு கொடுக்கறது குறிக்குது, அது பரிசுத்தத்தை குறிக்குது. அப்போ அது கழட்டி வச்ச உடனே கிட்டவான்றார். கை தட்டலாமா? கிட்டவா. கழட்டி வச்சு கிட்டவா. சிலதெல்லாம் நம்ம கழட்டி வைக்கணும். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய பெருமையும் நம்முடைய சுயத்தையும் கழட்டி வச்சு கிட்ட வரும் பொழுது அற்புத காட்சியை பார்க்க முடியும். எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்து பார்க்க முடியாது. அவராம சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டில் கிட்ட யாரும் போகக்கூடாது. மோசே கிட்ட வரும்போது கூட ஆண்டவர் ஒரு சிஸ்டம் தான் வச்சாரு. வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 17:13. என்னாகும் 17:13 வாசிக்கலாமா? கர்த்தர் வாசஸ்தலத்தில் பார்த்தியா சொல்கிறாங்க, கிட்ட போனால் செத்துறாங்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் போனோம், பரிசுத்தமாக தான் போனோம். கிட்ட போனால் செத்துருவாங்க. 18:22 வாசிங்க. என்னாகமும் இப்போ அடுத்த வசனம் 18:22. இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சாகாதபடி கிட்ட 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 வரக்கூடாதுன்ற. அப்படி சுத்தமாக தான் வரணும், பரிசுத்தமாக தான் வரணும், கிட்ட வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆண்டு சொல்றாரு, மோசே மலைக்கிட்ட யாரும் வர சொல்லாது, வந்த செத்துருவாங்கன்னு சொல்லு, நான் மலையில் இறங்குறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் வந்து தொட்டுற போறாங்க, வந்துட போறாங்க மலைக்கிட்ட, ரெஸ்ட் ரூம் வந்துட போறாங்க மலைக்கிட்ட, பார்த்து யாரும் வரணும்னு சொல்லுன்றாரு ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லைங்க. எல்லாரும் கிட்ட வர சொன்னார் தெய்வம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கிட்ட வாங்க. கிட்ட வந்து அவர் பாதம் தொழுந்து கொண்டாங்களாம். கிட்ட வந்து அவர் முத்தம் கொடுத்தாங்களாம். ஆமே. பாதங்களில் ஒரு ஸ்திரீ, அப்படியே பாவி ஸ்திரீ, மோசைக்கு செருப்பு கழிட்டு வாங்கினாரு. அந்த பாவியான ஸ்திரீ கண்ணை தோற்றோட அழுவு துடைக்குது. முடியல என்னங்க சொல்லுங்களேன். ஏதாவது எதில் துடைக்குது? முடி எடுத்து பாதங்களை துடைக்குது. கண்ணில் அப்படியே அழுவு ஊற்று தண்ணியா. செருப்பே வேணான்றாரு ஆண்டவர். ஆனால் கண்ணீரை பாதத்துக்கு வர வச்சார். ஏன்? ஐக்கியத்தை கொண்டு வந்தார், ஒரு அன்பை கொண்டு வந்தார், ஒரு ஸ்நேகத்தை கொண்டு வந்தார். வாமா பரவாயில்லம்மா, உனக்கு ஆசை என்னம்மா? தண்ணி உண்டுமா? விடு. முடிய துடைக்கணுமா? ஆயில் ஊத்துறியா? விடு. ஆனால் மோசக்கிட்ட அங்கே நில்லுனார். பழைய ஏற்பாட்டில் நம்ம கிட்ட சேர்ந்துருக்கிறோம். கை தட்டலாமா? நம்ம கிட்ட வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடெல்லாம் தூரம் நிற்பாங்க மகிமையை பார்க்கறதுக்கு. ஐயோ மகிமை தெரிஞ்சிச்சா? இப்போ எல்லாம் அப்படி தான் மலையில் போய் தூரமாக பார்ப்பாங்க. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க? ஜனங்க என்ன பண்ணுறாங்க? மலையில் போய் எல்லாம் தூரமாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இயேசு அப்படி அல்ல. கிட்டை பார்க்கும்படியாக அழைக்கிற தேவன், கிட்டை பார்க்கும்படியாக. அந்த பாவியான ஸ்திரீ எதை என்ன சொல்கிறது? அந்த பெரும்படுள்ள ஸ்திரீ, யார் என் வஸ்திரத்தை தொட்டது?
ஆண்டவரே நீ என்ன ஆண்டவர் எல்லா தலையிலும் நெருக்கினுக்கிறோம், எல்லா தலையும் தான் இருக்கிறோம், தொட்டது யாருன்றீங்க பாரு. அவன் இடிக்கிறான், வழியே இல்லை, பூந்துக்கு போயின்னுக்கிறோம், திருவிழா மாதிரி போயின்னுக்கிறோம், எல்லாம் உன்னை பார்த்து வந்துட்டாங்க, நீ தொட்டது யாருங்கிற? அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்படுது. அப்படி திருநோன்னு அந்த அம்மா நடுங்குது. நான் தாண்டவர யூத ரபிகளை தொடக்கூடாதான், அந்த தீட்டு உள்ளவங்க. அந்த பொண்ணு விசுவாசம் பாருங்க, தொட்டாவது சுகமாகுமா, அந்த ஓரம் அந்த இதை தொட்டா சுகமாகுமா. அப்பான்னு சொல்கிறார், வாமா தொட்டியாம்மா, சமாதானமாக போம்மா. பழைய ஏற்பாட்டில் கொண்டுடுவாங்க. ஏய் நீ எப்படி வெளியே வந்த, உன்னை தெருவில் யார் விட்டது, உன்னையா வெளியே வீட்டுக்கு வெளியே குடிசை போட்டிருக்கணும், நீ அதெல்லாம் கூட்டத்துக்குள்ளே வந்துட்டியா, கூட்டத்தில் வந்து ரபியை தொட்டுட்டியா, யார் தொட்டு நீ? நம்ம இயேசு போல் நல்லவர் உலகத்தில் யாரும் இல்லைங்க. தட்டமா கையா, ஏன் மாட்டேங்கிற? நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவருங்க. ராமை சொல்லலாமா? அவரு பழைய ஏற்பாட்டில் நசரேன் பணத்தை தொடக்கூடாது. மார்க்கு லூக்கா 7, மார்க் அப்புறம் வாசிக்கலாம். லூக்கா 7 13 14 வாசிங்க. லூக்கா 7. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் கிட்ட வந்து தொட்டாருங்க. பெண்ணத்து கிட்ட வரக்கூடாது. நசரியன் போய் குளிக்கணும், 7 நாள் வெளியே இருக்கணும். எவ்வளோ சட்டம் பழைய சட்டங்கிறது திடீர்னு வரமாட்டேங்குது. இந்த வசனங்களாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சதுனால கிட்ட வரக்கூடாது. கிட்ட வராரு. யார்கிட்ட? பெண்ணத்து கிட்ட வராரு. தேவனுடைய பிள்ளைங்க தெரிஞ்சுங்க, யார் செத்தாலும் கிட்ட போய் பாருங்க. யார் செத்தா, எப்படி செத்தா, விசுவாசிங்கன்னா உடனே வாங்க. சாவு மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. கல்யாணத்தை வேணால் மிஸ் பண்ணுங்க, சாவு செய்தியை மாத்திரம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை பாஸ்ட் பொண்ணு அடித்தார். என்னங்க ஐயா பார்த்தீங்களா மெசேஜ் வரா என்கிட்ட? எட்வின் பார்த்தா? எட்வின் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம போனோங்க. இயேசு போனார் பாருங்க, அப்படியே தொடராரு. கிட்ட போய்டு, எழுந்திருப்பா. எவ்வளோ நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வந்துக்காருங்க. பரலோகத்தை கை தட்டலாமா? மார்க்கு வாசிங்க 1:30 வாசிங்க. மார்க் 1:30 வாசிங்க. மார்க் 1 சீக்கிரம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் சொன்னார்கள். என்னம்மா ஏப்பா பிரதேசில் என்னப்பா டாக்டருங்களே வருது இல்லைங்க, கொரோனா காலத்தை பார்க்கணும். அங்கே உட்காரு, எங்கள் அப்பா கூட்டின்னு போகிறோம், தூரமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பாருன்றார் டாக்டர். நான் ஜுரத்துக்கு போனக்கா, அங்கே உட்காரு, இங்கேருந்து டார்ச் அடிச்சு பார்க்குறாரு, என்ன மாத்திரை போன்றாரு. 5 அடி தூரத்தில் கொரோனா காலத்தில் யாரும் தொட்டாங்களா? டாக்டர் கிட்ட வந்தாங்களா? ஒரே ஒரு டாக்டர் தான் கிட்ட வருவார், அவர் தான் இயேசு. வாசிங்க. கிட்ட வந்து அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டு கிட்ட போறாருங்க. ஜுரமாக்குற மனுஷன் கிட்ட போற. நம்மளாம் போறோமா? ஜுரமாக்குறலாம் பாஸ்டர்கிட்ட வந்து ஜோம் பண்ணிக்கிங்க. கொரோனா காலத்தில் எல்லாரும் வந்து ஜோம், இப்போ கூட கிட்ட வந்து என்ன வேணாலும் ஜோம் பண்ணுறோம். வியாதிக பைபிள் சொல்லுது, கிட்ட வந்து அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இயேசு போராடுறாங்க. இன்னொன்று பாருங்க, சமரியா லூக்கா 10:33 வாசிங்க. நிறைய வசனம் சொல்லி போகலாம். லூக்கா 10:30. இயேசு எப்படி போனார் பாரு. பழைய ஏற்பாடு தூரம் நின்னாரு. 10:33. பின்பு சமரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, யார் பார்த்து கீழே வந்துட்டுக்கிறா, உயிர் போயிருக்குதே, கிட்ட வந்து ஐயோ அவன் காயில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லாமல் காயங்களை எண்ணவும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டுறாருங்க. இயேசு நல்ல சம்மரியா இருந்து நம்முடைய காயங்களை கட்டுகிறார், இருதயத்தின் காயங்களை கட்டுகிறார். ஆமென். கிட்ட போய் உட்கார்ந்து காயத்தை பார்த்து தொடச்சி அந்த காயத்தை கட்டி, என்னங்க இது
அடிப்பட்டவுடனே கிட்ட போய் பார்த்து எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க. ஆசாரியன் ஒதுங்கினா, லேவியன் ஒதுங்கினா, நம்மளுக்கு எதுக்கூட அப்பா கேஸ் ஆகிடும். இயேசு ஒருவர் மட்டும் தான் கிட்ட போய் காயங்களை கற்றுக்கிறவர். அப்படியே போயிடும். ரெண்டாவது பாயிண்ட் போவோம். கவனிக்கிற மனதுடன் பார்ப்பேன். என்ன சொல்லுமா? கவனிக்கிற மனதுடன் பார்ப்பேன். ஒரு கவனம் வேணும். வாசிக்கலாம் 3 வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமக்கிறது என்ன? இல்ல என்ன கவனிக்கிற அப்படி. ஏன் இது வேகல? ஏன் இது இப்படி இருக்குது? இத்தனை வருஷமா நான் ஆடு மேய்க்கிறேனே, 40 ஆண்டுகள். லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ ஊழியத்துக்கு போனப்பா, நீ பார்வன்ட்ட போகணும்னு கூப்பிடுறாரு. இத்தனை வருஷம் இந்த முட்செடி நான் எரிஞ்சதே கிடையாது. கவனிக்கிற அப்படி. ஏன் இது எரியுது? அதான் கவனிக்கிற மனதுடன் பார்க்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டு பிறகு சொல்லுங்க பாஸ்டர், பாடுங்க பிரதர், வாசிங்க பிரதர், சொல்லுங்க. கவனம் குறைவு சர்ச்சில். சினிமா தியேட்டரில் சுமார் இருட்டில் பிசாசை காட்டுறான், ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. கதை சொல்லுவாங்க பாருங்க. பைபிள் ஒரு ஸ்டோரி சொல்ல தெரில, ஏன்னா கவனம் இல்லை. எப்படி அற்புத காட்சி பார்ப்போம் தெரியுமா? நம்ம கவனமாக இருந்தால் தாங்க அற்புத காட்சி கிடைக்கும். கவனம் இருக்கணுங்க. கவனம் இல்லை கேட்டா தம்பிங்களா? எஸ், உண்மை இல்லையா? இந்த கவனத்தை கொண்டு வர. ஏன் இது நம்ம வாக்கில் நடந்துச்சு? ஏன் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம்? ஏன் நமக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு? ஏன் நம்ம இந்த சபைக்குள்ளே போயின்னுக்கிறோம்? ஏன் இந்த பைபிள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு? அந்த கவனம் நம்மளுக்கு வரணும். ஏன் எனக்கு இந்த பெண்ணை ஆண்டவர் கொடுத்தாரு? ஏன் ஆண்டவர் இந்த கணவனை எனக்கு கொடுத்தாரு? இந்த பிள்ளையை ஏன் கொடுத்தாரு? இந்த பிள்ளை படிக்க வச்சு எனக்கு சம்பாதிச்சு காசு போடணும். அப்படியாம்மா? அப்படித்தான். பிள்ளை பெற்றுட்டா அது சம்பாதிச்சு எனக்கு காசு போட்டணும். ஊழியத்துக்கு கொடுங்க ஐயா. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன விடுங்க? ஊழியத்துக்கு விடணும். பாட விடணும், மியூசிக் விடணும். எதை வருஷமாக மியூசிக் வச்சுக்கிறப்ப அவங்க பாட்டி விட்டாங்க. 10,000 கொடுத்து சின்ன வயசாக்கும் போது அவங்க பாட்டி, ஜெயா பாட்டி, கீபோர்டு வாங்குங்க பாஸ்டர், இன்சூரன்ஸ் சொல்லி கொடுங்க, உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வார்த்தை எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறப்பா? 25 வருஷமாக ஃபாலோ. கை தட்டுங்க. அவங்க பாட்டி சொன்ன. ஆமாம், அப்போல்லாம் 10,000 இருந்து 1,00,000ங்க. 25 வருஷம் முன்னாடி 10,000 ரூபாய். அந்த கீபோர்டுங்க. இப்போ அந்த கீபோர்டு தரா இன்னும் பாருங்க, ரூமில் இருக்குது. இப்போ சனிக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கப்பா. அந்த கீபோர்டு வச்சுக்கிறோம். இன்னும் ஃபஸ்ட்டு கீபோர்டு சர்ச்சுக்கு. அப்போ அந்த கீபோர்டு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி ப்ராக்டிஸ் கொடுத்து அப்போ உட்கார வச்சது பிள்ளை. இன்னும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகணுதில்லை. மிஸ் ஆகணும்னு சொன்னாக்கா என்னோடய பர்மிஷன் இல்லாமல் மிஸ் ஆகுறதில்ல. அடுத்த வாரம் பாரம் பாஸ்டாப்லாம் சொல்கிறதில்ல. சிஸ்டர்கிட்டையோ ஆண்டிக்கிட்டையோ, ஆண்டிகிட்ட அந்த வாரம் பாஸ் விடுங்க அப்படின்னு அந்த பர்மிஷனோட தான். அவங்க பாட்டி அந்த பணம் கொடுத்து அந்த கீபோர்டு வாங்கி என் பிள்ளைகள். அப்போ யாருமே சர்ச்சில் இல்லை பாருங்க. 20 பேர் தான் விசுவாசிங்க. அப்போது அது வாங்குங்க பாஸ்டர், இது செய்யுங்க பாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க. அதான் அவங்க இன்னும் சர்ச்சில் உயிரோடு இருக்கிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் சொல்லலாமா? ராமே சொல்லுங்க. அதான் கேட்டேன், இவ்வளோ கொடுப்பா, எவ்வளோ லட்சணம் கொடுப்பா? அப்படி 2 லட்சம் கொடுத்துட்டாரு பாருங்க. இன்னும் கிடையாது கொடுப்பா அப்படி கொடுப்பானாக்கா. சரி பாஸ்டர் வச்சுக்கங்க பாஸ்டர். அவனுக்கு இருக்குதோ இல்லையோ, பாட்டிக்கு பணம் கட்டிட்டா அப்படி காசு வந்து கொடுத்துறானே. வேணா பாஸ்டர் இருக்கட்டும் பாஸ்டர், 10,000 அளவு கட்டினா அப்படி. நான் இல்லை, ஃபோன் பண்ண உடனே கூட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று பணம் கட்டிட்டா அப்படி. பணம் வேணுமா? இல்லைலாம் வேணா பாஸ்டர் அப்படின்ட்டு அப்படி. ஏன் சொல்கிறேன்னாக்கா, தேவனுடைய பிள்ளை கவனிக்கணும். சபைக்கு எதாவது பண்ணோம், பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு விடணும். இன்றைக்கி நல்லா இருக்கிறாருன்னா அவங்க பாட்டி உள்ளே விட்டுட்டு போனனால தான். இல்லைப்பா, எத்தனையோ முறை தேவன் காப்பாற்றி வச்சுருக்காரு. உங்கள் பிள்ளைங்கள்லாம் காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும்? கூடாந்து விட்டுருணும். பாஸ்டர் அடி வாங்கினா கேட்கணும். அடிக்கலையடா, போடா போய் அடி வாங்கினு வாடா. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? உன்னை அடிக்கலையடா. நானே ஒன்று ஒரு நாளைக்கு 3 முறை அடிக்கிறேன்டா. அவர் எப்போ அடிக்காம விட்டார்? ஒரு அடியாவது வாங்கினோட போடா போடா போடான்னு என்ன பண்ணோம்? ஏம்மா அப்படி சொல்லுவோமா? எப்பட்றா பாஸ்டர் அடிக்கலாம்? அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகிறது வேணாம், அவர் வந்து வரட்டு இரு. இப்படி பண்ணனால தான் பசங்க கெட்டு போய் சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ போர் அடிக்குதுமா, நீ போயிட்டு வாம்மா சொல்கிறதுக்கு என்ன? சோறு இல்லாமல் மாக்கணும். ஃபஸ்ட்டு என்னதுங்க?
தேவனுடைய வார்த்தை தான். மோசே உயிரோடு இருக்கிற அப்படி எப்பயோ வெட்டிட்டுப்பாங்க. மோசையை தண்ணியில் தூக்கி போட்டிருப்பாங்க, தண்ணியில் போய் சாகணும். ஆனால் மோசே தண்ணியில் போட்டாங்க. எப்படி போட்டாங்க? 4 பெட்டியில் போட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை கத்த 4 பெட்டியில் வைப்பார். இந்த உலகம் தண்ணியில் போடும், பாவத்தில் போடும், குடிக்கிற தண்ணியில் போடும். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பாதுகாப்பா சபை என்ற பேழைக்குள்ளே போடுவார். ரவி சொல்லுவா அப்படி, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரலன்னா குடிகாரம் பாஸ்டர். குடிச்சின்னு வந்து நான் போய் சொன்னேன், ஏய் ஏன்பா குடிக்கிற சர்ச்சுக்கு போனேன். வந்துட்டார் பாருங்க, அன்னிலேருந்து குடிக்கிறது. அவங்க வீட்டில் எல்லாருமே ஏன்ப்பா மாமாக்கிறாரு பாருங்க, அவன் தம்பி இன்னும் குடிக்கிறா. அப்படி விட முடியல. ரவி பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரலன்னா பெரிய குடிக்காரனா இருந்துக்குப்பான். தேவன் படகுல வச்சுருக்காரு. என்ன சொல்லுங்கள், என்ன வச்சுக்காரு? படகுல வச்சுருக்காருங்க. பள்ளத்தில் தண்ணிக்குள்ளே போடாமல் தண்ணி மேலே வச்சுருக்காரு. மோசே அப்படித்தான் ஆண்டு வச்சார். இந்த கவனிக்கிற எண்ணம், அந்த ஆண்டவர் இது என்ன நடந்துச்சு, இது ஏன் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர், இது ஏன் இந்த வேலை நம்மளுக்கு கிடச்சிச்சு, வேலை கிடச்சா என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு எனக்கு தான் வேலை இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு பகுதி இருக்கிறது, மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலை ராம சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்கள், யார்கிட்ட கேட்கல, வாங்கி வந்து வச்சாச்சு. பாருங்க, காசு வந்துச்சு, நேற்று வந்துச்சேப்பா. பாருங்கள் வந்து வாங்கி வந்து வாங்கி வச்ச உடனே ஆண்டு பார்க்குறாரு, நீ இவ்வளோ சரியா, நான் ஒன்று செய்ய மாட்டேன். ஆண்டு பாருங்க அக்கௌண்ட்டில் காட்டுப்படாது இல்லையா? போகிறாரு பாருங்க. நம்ம அந்த தியாகம் பண்ணும்பொழுது கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது உபாகம் 12:28 வாசிக்கலாம். ஜெபம் பண்ணலாம். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சா? உபாகம் 12:28 வாசிக்கலாம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையை செய்வதினால் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்றது தெரியுமா? எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணி கவனி. நன்றா இருக்கணும். உன் பிள்ளை நன்றா இருக்கணும்னா தாய் தகப்பன் ஃபர்ஸ்ட் பைபிளை கேட்கணும். அப்போ தான் உன் பிள்ளை சொல்லுவா. இப்போ ஜுனியா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அப்பா இது என்னப்பா இப்படின்னு சொல்லணும். சீக்கிரம் கேட்க அப்படி இது என்னப்பா இப்படி சொல்லணும். தேவன பிள்ளைகளே, நீ கவனிச்சா தான் உன் பிள்ளைக்கு சொல்ல முடியும். நைட் 12 மணிக்கு உன் பிள்ளை கேட்பான், நான் ஃபோன் பண்ணி பாஸ்டர் கேட்க முடியுமா? நீங்கள் கவனிச்சா நீங்கள் சொல்லலாம். ராமே சொல்லுங்க. ஆண்டோட பேதவுடைய இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணு, கவுனி. என்ன சொல்லுவாங்க? கவனி. வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 1:24 வாசிங்க. 1:24 வாசிக்கும் பொழுது நான் கூப்பிட்டும், அதுக்கப்புறம் பாருங்க வீடு கிடச்சிச்சு, லேண்டு கிடச்சிச்சு, ஆஸ்வதம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை பாருங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். கவனிக்கல பாருங்க. வீடு வந்துருச்சா? அடிமைத்தனம் மாறிடுச்சா? பெரிய லெவலில் வந்துட்டாங்களா? தேசம் சொந்தமாயிடுச்சா? ஆண்டு கை நீட்டுறாரு. பார்வன் வராம்பா, எகிப்து வருதுப்பா, பாபிலோன் வராம்பா, கை நீட்டுறாரு. கேட்கறது கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு இப்போ நல்லா வந்துட்டு பிறகு கவனிக்க மாட்டாங்க. டைம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை. அவருக்குன்னா தெரியும் காலேஜ் அப்போ தான் வர முடியாது. காலை வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கு ஆண்டு கொடுத்த பலன் தாங்க. ஆமாம், நினச்சிக்குங்க. கவனிக்கணும். ஆண்டு கையை நீட்டுறாரு. கவனிக்கிறவன். ஏசியா 8:20 வாசிங்க. ஏசியா 8:20. ஏசியா 8:20. வேதத்தையும் என் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். சொல்லவிட்டால் வெளிச்சம் இருக்காது. வீட்டில் வெளிச்சம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன் வசனம் கவனிக்கல காட்டினா சமாதானம் இருக்காதான்னு சொல்லிட்டாரு. நீ கவனிக்கல வெளிச்சம் இருக்காது. இருக்கும் வீட்டில் பெரிய லைட் இருக்கும், ஆனால் உள்ள அந்த லைட் போகாது. மன வெளிச்சம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வெளிச்சம்? மன வெளிச்சம். மன வெளிச்சம் கொடுக்கறது இந்த வேத புத்தகம் ஒண்டி தான். கைத்தறி கத்தரை மையப்படுத்தலாமா? இந்த வேத புத்தகம் ஒண்டி தான் உங்களுக்கு மன வெளிச்சம் கொடுக்கறது. தானியேல் வாசிங்க. ஜெபம் பண்ணலாம். 9:13 கன்க்ளூஷன். நிறைய வசனம் இருக்குது, பரவாயில்ல வாசிக்கலாம். தானியேல் 3:13 வாசிக்க. செகண்ட் பாயிண்ட் முடிக்கலாம். தானியேல் 9:13. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தில் வந்தது, நானாலும் வீட்டு திரும்புவதற்கு கவனிக்குவதற்கும். கவனிக்கிறது கெஞ்சலியா? எப்படி கவர்மெண்ட் கெஞ்சி கவனிக்கணும். பாஸ்டர் இன்னும் பண்ண பிரசங்கம், இன்னும் பண்ணுங்க பாஸ்டர், இன்னும் பண்ணுங்க. ஐயோ சீக்கிரம் முடியுங்க பாஸ்டர். பிளேடு ரொம்ப போரடி சூடாகுது பாஸ்டர். சர்ச்செல்லாம் ஃபேன் இல்லை பாஸ்டர், காற்று இல்லை, ஏசி இல்லை அப்படின்னு சரி கவனிக்கிறதுல பாரு பிரசங்கம். அப்படியே உட்காந்து சொல்லுங்க
எனக்கு தெரியும் எவ்வளோ பாஸ்டர் நான் பார்த்துட்டேன், எவ்வளோ சபை பார்த்தாச்சு, இப்போ என்ன பண்ணுங்க பாஸ்டர், அப்படியே உட்காந்து அப்படி கை கட்டு உட்காந்துருப்பாங்க. தானியேலு கதறா அப்படி, நாங்கள் கேட்காம போயிட்டோம். அதில் என்ன பண்ணுறோம், பாபிலோனில் இப்போது சிறையாக இருக்கிறோம். கேட்டால் விடுதலையாக இருக்கலாங்க, கேக்கில் காட்டினா குடிக்கு, சிகரெட்டுக்கு, விபச்சாரத்துக்கு, இல்லை கடனுக்கு என்ன பண்ணுமா சிறையாயிடுவோம். இல்லை குடும்ப சண்டை, சந்தேகம், குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. பிசாசு உள்ளே பூந்துருவான் பாருங்கள், செட்டே ஆகாது பாருங்கள், கண்ணாடி உடஞ்ச மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. வாழால் முழுதுமாக சமாளில் பிள்ளைங்கள்லாம் பைத்தியம் பிடிச்சிக்கும். சிறை என்ன சிறை, கவனிக்காமல் போகிறது சிறை. என்ன சொல்லுப்பாங்களா, கவனிக்காமல். வசனத்தை கவனிச்சா கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், அற்புத காட்சியை பார்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். சங்கீதம் 111:2 வாசிக்கிறோம். கர்த்தரின் செய்கைகள் 10 வசனம் வாசிக்கலாம். 3:10 யாத்திராகம் 3:10. அழைத்து வரும்படி வா. பார்த்தீங்களா, அற்புத காட்சி எதுக்கு கூப்பிட்டார், வா. சங்கீத வாசித்தோம், என்ன பெரிய செயல்களை செய்கிற கர்த்தர், நீ வா. என்ன ஆண்டவரே, என்ன அனுப்புற, அங்கே தானே வந்த நீ அங்கே போய் ஊழியம் செய். மோசே போய் வெற்றி பெற்று சிமந்த சமுத்திரத்தில் வந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தினார். ஆமென். காரணம் என்ன, கர்த்தர் கொடுத்த அற்புத காட்சி. எல்லாம் சொல்லுங்க, என்ன காட்சி, அற்புத காட்சி. கர்த்தர் உங்களுக்கு அற்புத காட்சி கொடுப்பார்னு சொன்னால் நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும், அற்புதமாய் வாழ முடியும், அதிசயமாய் வாழ முடியும், மகிமையாய் வாழ முடியும். ஆமென். என்ன பிரசங்க தலைப்பு என்ன சொல்லுவாங்களா, அற்புத காட்சிக்கு அழைக்கும் தேவன். பெரிய பொறுப்பு, 40 லட்சத்துக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு 5 புஸ்தகத்தில் மோசே. ஆமே. இன்னைக்கு பெரிய இன்னைக்கு என்ன பண்ணோம், எல்லா புத்தகங்களும் மோசையின் காரணம் என்ன, அந்த அற்புத காட்சியை பார்க்கும் பொழுது விடுதலை, ஆசீர்வாதம். உங்களுக்கும் அற்புத காட்சியை பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆஸ்வதிகமாக இருக்கும். ஆமே. அற்புதங்கள் நடக்கும், தடைகள் மாறும். எல்லாம் எழுந்திருப்போமா, அப்படியே எழுந்திருப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படியே எழுந்திருப்போமா, அப்படியே எழுந்திருந்து சொல்லுவோமா, அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் வேலையில் அற்புத காட்சியை பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் படிப்பில் அற்புத காட்சிகளை பார்க்கணும் ஆண்டவரே, நாங்கள் வீடு வாங்குறதுல அற்புத காட்சியை பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் கேஸுகளை நாங்கள் அற்புத காட்சியை பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் தோல்வியில் அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் மரண காரியங்களை விடுதலை ஆக்கி நாங்கள் அற்புத காட்சியை பார்க்கணும் ஆண்டவரே. சொல்லலாமா, ஓரி பாலா காராஷா, நல்ல துதிகளாமா சொல்லுங்க. எல்லா கட்டுகளும் உடைக்கிறோம் சொல்லுங்க. அற்புதத்தை பார்க்கக்கூடாதபடி, கிட்ட வராதபடிக்கு, அற்புத காட்சியை பார்க்காதபடி, இயேசுவை பார்க்காதபடி பண்ற எல்லா உலகத்தினுடைய கிரிகள், எல்லா பாவ கிரிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் சமாதானம் கூட இருப்பதாக அற்புத காட்சியை பார்க்கட்டும். உம்ம கிட்ட வரும் பொழுது யெகோவா தேவன் நீர் ஆண்டவரே, ஹாம் ஆண்டவரே, மெசியா தேவன் நீர் ஆண்டவரே, யெஷுவா தேவன் நீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.